தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககத்தின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உணவு திருவிழா நடைபெற்றது. உணவு திருவிழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் திருமதி பூங்கொடி பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். இரத்த சோகை இல்லாத கிராமங்களை உருவாக்குவதற்கான ஊட்டச்சத்து உணவு திருவிழா திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள், வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகையினால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிராம அளவில், வட்டார அளவில் சிறு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 306 ஊராட்சிகளில் மற்றும் 14 வட்டாரங்களில் சுய உதவி குழுவினர்களை கொண்டு இரத்த சோகை இல்லாத கிராமங்களை உருவாக்குதல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் சிறுதானிய உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்தந்த வட்டாரங்களில் ஊராட்சிகளில் வெற்றி பெற்ற சுய உதவி குழுவினரை கொண்டு 14 வட்டாரங்களிலும் நடத்தப்பட்ட போட்டிகளில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் வெற்றி பெற்ற சுய உதவி குழுவினர் கலந்து கொண்ட மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து உணவு திருவிழாவில் பாரம்பரிய உணவுகளை தயாரித்து அவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஊட்டச்சத்து உணவு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றோருக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்கொடி கலந்து கொண்டு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார்கள். பழனி சுய உதவி குழுவினருக்கும் முதல் பரிசும், நத்தம் சுய உதவி குழுவினருக்கு 2ஆம் பரிசும், திண்டுக்கல் சுய உதவி குழுவினர் 3ஆம் பரிசும் பெற்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி, தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கக திட்ட இயக்குனர் சதீஷ்பாபு மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி.